கொள்கை ஆவணம் என்று வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆவணத்தில் 39வது பக்கத்தில் இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொச்சைப்படுத்தும் விதமாக வார்த்தைகளை அள்ளி வீசியுள்ளார். அதை கண்டித்துதான் இன்று பத்திரிகையாளர்களுடைய சந்திப்புகளை நாங்கள் சந்தித்து எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறோம். அதாவது 3ஆம் முரண்பாடுகளான முகமதியமும் கிறிஸ்தவமும் தமிழ் தேசியத்தை ஒவ்வொரு காலத்தில் ஆளுமை செலுத்தியவை. சட்ட பாதுகாப்பும் சொத்துடைமை வலுவும் பன்னாட்டு பின்புலமும் கொண்டு மத வழி தனி இன கட்டுமானம் கொண்டவை. முகமதிய தமிழரும் கிறிஸ்துவ தமிழரும் தங்களுடைய முதன்மை அடையாளம் தமிழ் தேசிய அடையாளமே என்று உணர்ந்தறிந்து வருவாராயின் நட்பு முரண் வகையிலும் அல்வழி பகை முரண் வழியிலும் இடம்பெறுவார். இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர். அதாவது இந்த அவருடைய ஆவண புத்தகத்தில் வெளியிட்டுள்ள இந்த வார்த்தைகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுடைய நெஞ்சமும் வெடித்து போயுள்ளது. எத்தனையோ எங்களுடைய அமைப்பு கூட நாங்க இந்த சிறை 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள இவர்களுடைய விடுதலைக்காக இவரை அழைத்து நாங்கள் கூட்டம் போட்டிருக்கோம். ஆனா இந்த ஆவணத்தில் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் இவர்களை கையாளப்பட வேண்டியவர்கள் என்ற வார்த்தை ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தை. இப்ப அவர் சொல்லியிருக்காரு, அதாவது ஆளுமை செலுத்திய தேசியத்தை ஒவ்வொரு காலத்தில் ஆளுமை செலுத்தியதை அதுவும் கூட சொல்லிக்கலாம். சட்ட பாதுகாப்பும் சொத்துடைமை வலுவும் உள்ளதையும் சொல்லியிருக்கலாம். பன்னாட்டு பின்புலமும் கொண்டு மத வழி தனி இனக்கட்டுமானம் கொண்டவை, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே தான். ஆனா விழிப்போடும் எச்சரிக்கையோடும் கையாளப்பட வேண்டியவர்கள் என்ற வார்த்தை தான் இப்ப எங்களை ரொம்ப அருவருக்கத்தக்க வார்த்தை. இந்த வார்த்தையை கண்டிச்சுதான் நாங்க இப்ப இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டை சந்திக்கிறோம். ஏன் சொன்னா, முஸ்லிம்கள் என்று தன்னுடைய தாய் தந்தை மனைவி பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம்கள் உலகத்திலே இன்று தமிழை ஓங்கி ஒலித்த வண்ணம் வாழ்ந்து வருகின்றார்கள். இது போன்ற ஒரு எண்ணம் கொண்டு இன்னைக்கு மலேசியாவா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், அரபு நாடுகளா இருக்கட்டும், இல்லது மற்ற எந்த நாடுகளா இருக்கட்டும், எல்லா நாடுகளையும் பாருங்க, தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் வழி பாடங்களையும் பள்ளிக்கூடங்களையும் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் முஸ்லிம்கள். இவர் தமிழை தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை முன்வச்சு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இன்று ஒரு பாசிச சக்தி மூலம், அதாவது RSS போன்ற ஒரு பாசிச துணை போற மாதிரி இருக்கு. இப்ப சமீபத்தில் கூட இவர் மகாராஷ்டிராவுக்கு சென்று பால் தாக்கரேயை சந்திச்சு வந்ததாக செய்தி வந்தது. இப்ப இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது இது பால் தாக்கரனுடைய வழிகாட்டுதல் இருக்குமோ என்ற ஒரு அச்சம் இருக்கு. இதை உடனே என்ன பண்ணுவோம், இது மாத்திக்கணும். இல்லைன்னு சொன்னா அவருடைய அந்த கொள்கை பிரச்சாரத்துல இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொள்கை உடையவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொள்கை உடையவர்கள் தமிழர் நாம் தமிழர் கட்சி என்பதை நாங்க எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலியமாக இதை நாங்க தெரியப்படுத்துன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லி அவர் தான் கடைசியா ஒரு பதிவு சொல்லியிருக்காரு, அன்போடும் சொல்லியிருக்காரு. எப்படிங்க செஞ்சையும் கொடுத்துட்டு அப்புறமா நான் தேனியும் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு சமமாங்க. கடைசியா சொல்லியிருக்காரு. அது முன்னாடி அந்த 2 வார்த்தைகள் எதுக்கு சேர்க்கணும்? நான் என்ன சொல்றேன், அது முன்னாடி சொல்லியிருக்காருல்ல, அதாவது நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களோட நிப்பாட்டி இருந்தாவோட போதுமே. அதை விழிப்போடும் எச்சரிக்கையோடும் நாங்க என்ன பண்ணோம்? முஸ்லீம்கள் தமிழுக்கும் தேசியத்துக்கும் என்ன துரோகம் இணைச்சோம்? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க இது பத்தி சீமான்ட கலந்துரையாடுனீங்களா? அவருடைய கருத்து அவரிடம் பல முறை தொடர்பு கொண்டும் தொலைபேசி எடுக்கல. அதன் பிறகு குளத்தூர் மணி அண்ணன் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசினாரு. அதன் பிறகு நம்ம தமிழ் முரசு சாவுல் அமீது என்னிடம் தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் என்ன சொன்னாரு, இது சீமானுடைய நாலேஜுக்கே இல்லாம வெளியிடப்பட்ட ஒரு நூல் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்சியினுடைய தலைவர், அதுவும் முதன்மை ஒருங்கிணைப்பாளர், இவருடைய நாலேஜ் இல்லாம வெளியிட்டது ஒரு வேடிக்கை. இல்ல அது சாகுல் ஏத்துனாரா?
அவர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு தெரியாம வெளியிட்டுட்டாங்க. அப்படின்னு பார்க்க போனா அவரு கிறிஸ்தவர், யாரு சீமான் வந்து கிறிஸ்தவர், நான் முஸ்லீம், நாங்க 2 பேரும் தான் இந்த அமைப்பை நடத்துறோம். அப்ப நாங்க 2 பேரும் இல்லாம வந்து இந்த அமைப்பு எப்படி நடந்ததுன்னு, அதாவது எங்களுடைய நாலேஜுக்கே எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவர் செய்யலாம் சொல்ல அவர் ஏத்துனாராமா? இந்த சப்ஜெக்ட் இந்த கான்செப்ட் அவர் ஏத்துனாராமா? அதுதான் அவருக்கு தெரியல. சீமானுக்கு தெரியலன்ற விஷயம் நீங்க சொல்றீங்களா? இது தவறு ஏத்துனாரா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த புத்தகமே கட்சியுடைய கொள்கை புக்கு. இல்ல நாங்க அந்த விஷயம் வரல சார். இல்ல சார், இந்த கருத்தை வந்து அவங்க தப்பா ரைட்டான்னு சொன்னாரான்னு கேக்குறாங்க. நீங்க எடுத்து சொல்லிட்டீங்க தவறு எதுன்னு சொல்லி காமிச்சிட்டீங்க. ஆமா, இந்த கருத்தை அவர் தவறு ஒத்துக்கினாரா இல்லையா? ஆமா, அவர் அதாவது தமிழ் அரசு சாகுபடின்னு சொன்னா முழுக்க தவறான கருத்து இது. இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து தான். ஆனா இது வந்து எப்படி வந்து பிரெண்ட் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல, அவர் தலைவருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? இப்போ குளத்தூர் மேற்கொண்டு சொன்னா நான் சொல்றேன் அப்படின்னா அதன் பிறகு நான் தொடர்பு கொண்டாலும் அவர் எடுக்கிறது இல்லை. இப்படியே நிலைப்பாடுகள். அப்போ ஒரு தரப்பு முஸ்லீம் ஏத்துக்கிறாங்க. அப்போ இல்ல யாருமே ஏத்துக்கிறது இல்லையே. அவரே வந்து வருத்தத்தோட சொல்றாரு, இது எனக்கே, அதாவது எங்களுடைய தலைவருக்கே தெரியாம, தலைமைக்கே தெரியாம வெளியிடப்பட்ட ஆவணம் அப்படிங்கிற வருத்தத்தோட சொல்றது வெளிப்படுத்த ஒரு விஷயம். அது செயல்பாடு அடுத்த கட்டமா இருக்கணும் இல்லையா? எதுவுமே அதன் பிறகு வந்து அவருடைய தொடர்புகளே கிடைக்கல. நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். அதன் பிறகுதான் இது வந்து பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த விஷயத்தை, அதை எங்களுடைய ஆர்வங்களை தெளிவுபடுத்துறது நம்முடைய கடமை இல்லை. இப்ப நீங்க இந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சு. நீங்க இந்த தமிழ் தேசியத்தை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு விடுதலை படை முதல் கொண்டு தமிழ்நாடு மீட்சி படை, தமிழ்நாடு பாசறை, எல்லா அமைப்புகள்கிட்டையும் நல்ல உறவு வைத்திருந்தவங்க. இப்ப சமீபத்தில் கூட வந்து விண்டியில வந்து ஒரு போராட்டம் நடத்துனாங்க, நீதியின் குரல். அதுல வந்து இருக்கக்கூடிய அகதி முகாம்களை எல்லாம் அகற்றணும்னு சொல்லி வாராடுனவங்க நாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை வந்து எங்களை வந்து ரொம்ப, அதோட நீங்க வந்து என் கட்சியில வந்து முஸ்லீம்களுக்கு இடையிலன்னு சொல்லியிருந்தாலும் நாங்க அதை ஏற்றுக்கிட்டு இருப்போமே தவிர, ஆனா இந்த வார்த்தை வந்து எங்களை ரொம்ப அலுவலகத்தக்க வார்த்தையா இருக்கு. இவர் உடனே இந்த ஆவணத்திலிருந்து இந்த வரியை உடனே நீக்கணும். 2 வரிகள், 2 வார்த்தைகள். அப்ப இந்த மேல இந்த பன்னாட்டு பின்புலமும் கொண்டு அதை நான் சொல்றேன், அது இவ்வளவு சொல்லிருப்பாங்க. பன்னாட்டு பின்புலம் சொல்லிடுங்க, மத கட்டுப்பாடு, அது கூட தவறுதான். ஆனா அது போல விஷயங்கள் இருந்தாலும் நாங்க என்ன பண்ணிருக்கோம், ஏன்னா அவர் மீது வைத்திருந்த நாங்க கொண்டு வந்த அந்த பாசத்தின் அடிப்படையில நாங்க அதில் கூட வீசிட்டு இருக்கோம். ஆனா இந்த வார்த்தை எங்களால் வீச முடியல. இல்லை சார், இஸ்லாமோ அல்லது கிறிஸ்தவமோ ஒரு பன்னாட்டு பின்புலம் அல்லது பன்னாட்டு தொடர்புடையதாக இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்க. ஆமா, நிச்சயம் இல்லை. நீங்க ஏக இறைவன் சொல்ற பொழுது பல கண்டங்கள்ல இருக்கிற இஸ்லாமை வலியுறுத்துற அல்லது இஸ்லாமை பின்பற்றுவர்கள் அவங்களுக்கு இடையிலான ஒரு தொடர்பு அமைப்புகள் வச்சுக்கிறாங்கன்னு ரொம்ப வெளிப்படையானது தானே இது. இப்போ அதை வந்து நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா, இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும்னா அதாவது மறைந்த நல்லா பழனி பாபா வந்து பல மேடைகள்ல பேசியிருக்காங்க. அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்தியாவுக்கு சொந்தமான மதங்கள்னு சொல்லி பார்க்க போனீங்கன்னா சீக்கிய மதம் மட்டும்தான். என்ன சொல்றீங்க? மற்ற எல்லா மதங்களுக்கும் வெளிநாட்டினுடைய தொடர்புகள் இருக்கலாம போகலாம். ஆனால் வெளிநாட்டு தொடர்புன்னா அதுக்குன்னு பணங்கள் அள்ளி கொடுக்கறதோ மற்ற எதுவுமே இல்லை. இப்போ நாங்கள் இந்த நாட்டில் இருந்தோம்னா ஏதோ ஒரு சாதியா ஏதோ ஒரு மதத்தில் வாழ்ந்தவங்க தான். இன்னைக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணிலே வாழணும், இந்த மண்ணிலே உடைக்கிறோம், இங்கேயே நாங்கள் மரணிக்கப்போம். இப்போ எங்களுக்கு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க நண்பர்கள் வெளிநாட்டில் வாழ்றாங்கன்னு சொன்னால் அதனுடைய இதை வச்சு இங்கே பேசக்கூடாது. பின்புலங்கள் அப்படின்னா பின்புலங்கள் என்ன, ஒரு நாட்டினுடைய பின்புலங்கள். இப்போ துபாய் இருக்குன்னா துபாயினுடைய பின்புலம் நமக்கு இருக்கா? இல்லை. எந்த முஸ்லீமுக்கும் இல்லை. இப்போ சவுதி இருக்குன்னா சவுதியுடைய பின்புலம் இருக்கா? இருக்கா? இங்கேருந்து சென்று அங்கு வாழக்கூடிய மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்குமே தவிர மற்ற எந்த பின்புலமும் இல்லை. அதே போல கிறிஸ்தவர்களுக்கும் அப்படிதான் இருக்கலாம், மற்ற எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. கிறிஸ்தவம் வந்து நீங்க ரோமன்ல இருந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. அதுல நீங்க சொல்ல முடியாது. அதாங்க அவங்களுக்கு கூட வந்து இப்போ அந்த நாட்டுல இருந்து ஆவணத்துல கட்சி ஆவணத்துல குறிப்பா சொல்லப்பட்டிருக்க நீங்க கூட மற்ற வார்த்தைகளை நாங்க விட்டுறோம், மேல பாசத்துல விட்டுறோம்னு சொல்றீங்க. அது சரியா தப்பா அல்லது வந்து சரி அப்படின்னா அந்த பேச்சுல தவறுன்னு நினைக்கிற பட்சத்தில் எந்த அடிப்படையில சொல்றீங்க? அதாவது அது தவறுதான் அந்த வார்த்தைகள். பின்ன அதாவது அந்த பன்னாட்டு பின்புலமும் வந்து அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, பன்னாடுனால எங்களுக்கு மற்ற நாடுகளுடைய பின்புலம் எல்லாம் கொண்டவங்க எந்த இஸ்லாமியர்களும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கு.
இல்ல அந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதானே. அந்த வார்த்தையோட அர்த்தம் பன்னாட்டு அப்படின்னாவே பின்புலம் அப்படின்னா உங்களை இயக்கிறது இன்னொரு நாடு தான் உங்களை இயக்கிறது. கண்டிக்கக்கூடிய விஷயம் தான். அதான் நான் சொல்றேன். அதாவது அப்படியெல்லாம் இருக்கு, கண்டிக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் நாங்க அதையும் கூட நாங்க வந்து என்ன பண்ண சொல்றோம். ஆனா இந்த வார்த்தைகள் தான் எங்களை வந்து நஞ்சு ஏன்னா எந்த ஒரு துரோகிகள் வந்து எல்லா சமூகத்திலையும் ஒவ்வொரு நேரத்திலும் இருந்திருக்காங்க. அதாவது பிரபாகரன் நாங்க போராடும் போது அவருக்கு உற்ற துணையா இருந்தது கருணா. கருணா விட ஒரு பெரிய துரோகி இன்னைக்கு உலகத்தில் இருக்காங்க தமிழனுக்கு. துரோகிகள் எல்லா இடத்துலயும் எங்கேயுமே இருக்காங்க. ஏன் எங்க சமூகத்துல கூட இருக்காங்க. ஆனா எங்க சமூகத்துக்குள்ளே துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை காட்டி அந்த சமூகத்தினுடைய பின்புலங்களை சொல்றது ஒரு முட்டாள்தனம். இதுல பால் தாக்கரே எப்படி வர்றாரு? பால் தாக்கரே தான் சொல்லிருப்பாங்க. பால் தாக்கரே எப்படி வராருன்னா இப்ப சமீபத்தில் அதாவது பால் தாக்கரையை வந்து சீமான் அவர்கள் சமீபத்தில் சந்திச்சதா சில செய்திகள்ல ஊடகம் உங்களை மாதிரி ஊடகம் தான் வெளியிட்டு ஊடகங்கள வந்தது. அதான் நான் சொல்றேன். அதை பார்த்து கூட நாங்க அவரை ஒரு எதிரியாவோ ஒரு நட்புக்கு எதிரான ஒரு எண்ணம் கொண்டவரோ நாங்க அணுகலை அந்த முஸ்லீம். இப்ப சமீபத்தில் திருநெல்வேலியில ஒரு பொதுக்கூட்டத்தில் அவரை பேசுறாரு. நாங்க அதை இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணைந்து நடத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டத்துல அவரை முக்கிய ஒரு விருந்தாளி அவரை அழைச்சு அவரை கண்ணியப்படுத்துறாங்க. அதாவது சிறையில் இருக்கக்கூடிய 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருக்கக்கூடிய அனைவரும் விடுதலை செய்யணும். அதாவது நல்லி உட்பட முஸ்லீம்கள் அனைவரும் விடுதலை செய்யணும். அரசியல் ரீதியாக கைது செய்யப்பட்ட அத்தனை விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம். அதெல்லாம் அவரை சிறப்பு விருந்தினரை அழைச்சு அவருக்கு உண்டான கண்ணியத்தை நாங்கள் கொடுக்குறோம். அவர் பார்த்தாங்க சந்திச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்றதுக்காக நாங்கள் புறந்தரல. ஆனா இந்த வார்த்தைகள் இனி எங்களை வந்து அவரை விட்டு தூரமா நிற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுது. இந்த ஆவணத்திற்கு அவர் எடுக்கணும் இந்த 2 வார்த்தைகளை. இல்லைன்னு சொன்னா நிச்சயம் நாங்கள் கொள்கை ரீதியான பிரச்சாரங்களை மேற்கொள்வோம். நீங்க நேரடியாக அவரை தொடர்பு கொள்ளலன்னா திருத்திட்டாவே போதும். திருத்திட்டாவே திரும்பிட்டாங்க இருக்கும். இந்த குளத்தூர் மணி உங்களோட ஏதோ பேசினா சொன்னீங்க, என்ன பேசினாரு குளத்தூர் மணி? அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா திராவிட கொள்கைகளை பத்தி விமர்சித்து இருக்காரு. இருந்தாலும் இதை வச்சு நம்ம வந்து வேண்டாம் விட்டுருவோம் அவரை, அவருடைய இது வழி ஏதோ போராது விட்டுருவோம் அவரை, அப்படியே தனி விட்டுருவோம் அப்படின்ட்டாரு. பல விதமான ஜாதிகள் பல விதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதெல்லாம் ஒற்றுமையாக்கிறதுக்காக தமிழ்நாட்டில் வந்து பல விதமான திராவிட கட்சிகள் இருக்கின்றன. ஜாதி அடிப்படையில் வந்து பிரிவு இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு கட்சியும் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜாதி அடிப்படையில் பிரியக்கூடாதுன்றதுக்காக அப்படிதான் திராவிட கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காரு. இவர் எல்லாம் தமிழ்நாடு அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த கட்சியில் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சேர்ந்துடுறாங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் சேர்ந்துடுறாங்க. ஒற்றுமை ஆயிடுது. இவருடைய கொள்கை வந்து இதை மாநாடு இருக்கின்றது. தனியாக இருந்து பிரித்து வந்து தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிற கொள்கையை வந்து முன்னிறுத்துற மாதிரி இருக்கு. இது கடனாத்துக்குரிய அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இன்னொரு சித்தாந்தத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். என்ன சொன்னீங்கன்னா அப்படி இந்துவுடைய அதாவது முஸ்லீம் இஸ்லாம் முகமதியருடைய சித்தாந்தத்தை பற்றி சொல்லும்போது கிறிஸ்தவருடைய சித்தாந்தத்தை பற்றி சொல்லும்போது இந்துத்துவாவுடைய சித்தாந்தத்தையும் அவர் சொல்லியிருக்கு இல்லையா? குறிப்புக்கு மேல உள்ளதுல ஒரு மனித தர்மத்தை பத்தி அதுவும் ஒரு சமூகத்துக்கு முரண்பாடான மனு தர்மத்தை பத்தி தான் என்பது இந்து மதத்திலிருந்து ஒரு தனியான விஷயம் இல்லை. அதான் அது புத்தகம் முழுக்க ஆய்வு பண்ணணும்னா பல விஷயங்கள் இருக்குது. அது திராவிடத்தை பத்தி அவர் விமர்சனம் பண்ணியிருக்குது. திராவிட கழகத்தினர் அதுக்கு விமர்சனம் பண்றாங்க. மனு தர்மத்தை பத்தி அவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறது. மற்றது இப்போ வந்து வெளிநாட்டு அதாவது வெளிமாநில முதலாளித்துவங்களுடைய விமர்சனங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அது பேசணும்னா நீட்டிக்கிட்டே போகும். அது எங்களுடைய விஷயங்கள் இது.